everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு முத்ரா டாபிக். கொஞ்சம் டிஃபரண்ட் டைப் ஆஃப் இந்த சங்கு முத்ரா. ஸோ இந்த முத்ரா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹஜ சங்கு முத்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட், ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட் இதான் நம்ம ஆர்டர். அதுக்கப்புறம் இந்த சங்கு முத்ராவோட எஸ்பெஷலி இந்த சங்கு முத்ராவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம டெக்னிக்கை பார்த்துடலாம். டெக்னிக் என்னன்னா ரொம்ப சிம்பிளான முத்ரா தான். எப்படி பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு கைகளையும் அப்படியே கோத்துக்க போகிறோம். எப்படி வேணால் வச்சுக்கலாம். இல்லை லெஃப்ட் ஹேண்ட் மேலே வரா மாதிரியும் வச்சுக்கலாம், ரைட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேலே வரா மாதிரியும் வச்சுக்கலாம், லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேலே வரா மாதிரி வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு தட் இஸ் தம்பை அப்படியே இப்படி ரெண்டு டச் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான். இதர் இப்படி ரெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் மேலே இப்படி ரெஸ்ட்டும் பண்ணலாம், இப்படியும் வச்சுக்கலாம். இவ்வளோதான் இந்த முத்ரை. இப்படியே வச்சுட்டு இந்த முத்ரையிலே நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போ நான் சொல்கிறது தான் 45 மினிட்ஸ் இந்த முத்ரையில் இருக்கணும். 20 மினிட்ஸாக 2 தடவை இருக்கலாம், இல்லாட்டி 15 மினிட்ஸாக 3 டைம்ஸ் 3 தடவை இந்த முத்ரையில் இப்படியே உட்காந்துட வேண்டியதான் கண்ணை மூடிட்டு. ஸோ இதுதான் இந்த முத்ரை பண்ணுற டெக்னிக். இந்த முத்ரையை நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்தும் பண்ணலாம், ஆர் நீங்கள் நார்மல் சுகாசனத்தில் உட்காந்தும் பண்ணலாம். இந்த முத்ரையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சஹஜ சங்கு முத்ரா 2 கைகளையும் கோர்த்து பண்ணுற முத்ரை. உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைகளில் இந்த சைடெல்லாம் உங்களுக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 72,000 நாடிகள் நம்மளோட உடம்புல ஓடுதுன்னு தெரியும். அதெல்லாம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். எஸ்பெஷலி இந்த சஹஜ சங்கு முத்ரா இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 10 முக்கியமான நாடிஸ் இருக்குது. யோகா ஃபிலாசபியில் சொல்லுவோம். ஸோ 10 முக்கியமான நாடிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடா நாடி, பிங்கள நாடி, சுழுமுனை நாடி. இது மூணும் நம்மளுக்கு அந்த முதுகன் தண்டில் நம்மளுக்கு இருக்குது. இடநாடி பிங்கள நாடி நம்மளோட மூக்கு துவாரத்தில் கண்டக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூக்கு துவாரம் வழியாக அது கண்டக்ட் ஆகுது. ஸோ இடநாடி பிங்கள நாடி இந்த அதுக்கப்புறம் சுழுமுனை நாடி அதுக்கு நடுவில் இருக்கிற நம்மளோட முதுகு தண்டில் இருக்குது. அப்புறம் காந்தாரி அண்ட் அஸ்தி ஜீவிகா அப்படிங்கிற 2 நாடி. இந்த 2 நாடியும் நம்மளோட கண்கள் வழியாக கண்டக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளுக்கு பூஷா அண்ட் யசஸ்வினி அப்படிங்கிற 2 நாடி. பூஷாவும் யசஸ்வினியும் நம்ம காதுகள் வழியாக கண்டக்ட் ஆகுது. இந்த ஆலம்பூஷாங்கிறது வாய் வழியாக நம்மளுக்கு போகிற நாடி. குஹு அப்படிங்கிற நாடி. குஹு என்னன்னா நம்மளோட ஆனல் ஸ்பிங்ஸ்டர் மசில், தட் இஸ் நம்மளோட பாட்டம் இருக்கு இல்லையா, நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி போர்ஷன் வழியாக நம்மளுக்கு கண்டக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சங்கினி அப்படிங்கிற ஒரு நாடி. அந்த சங்கினி நாடி எங்கேருந்து கண்டக்ட் ஆகுதுன்னா நம்மளோட ஜெனிட்டல் ரீஜன், தட் இஸ் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், மென்னுக்கோ சரி விமெனுக்கோ சரி. ஸோ இது வழியாக கண்டக்ட் ஆகுது. ஸோ இந்த 10 நாடியும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப முக்கியம், நம்மளோட இயக்கத்துக்கு. இந்த 10 நாடியும் இந்த சங்க முத்ரா, தட் இஸ் சஹஜ சங்க முத்ரா பண்ணுறதுனால ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது தான் யோகிக் ஃபிலாசபியில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் யோகிக் ஃபிலாசபியில் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டாகவும் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மணிப்பூரக சக்கரா ஆக்டிவேட் ஆகும். என்னடா எல்லாத்துக்கும் மணிப்பூர சக்கரா இல்லை, இந்த 2 கைகள் சேர்ற மோஸ்ட் ஆஃப் த முத்ராக்கு மணிப்பூரக சக்கரா ஆக்டிவேட் ஆகும் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட வயிறு சம்பந்தப்பட்ட அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 நாடிகள் ஆக்டிவேட் ஆகுது, மணிப்பூரக சக்கரா ஆக்டிவேட் ஆகுது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். அடுத்தது சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட். சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் என்னன்னா இந்த முத்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு மைண்டு காம் டவுன் ஆகும், நெகட்டிவ் திங்கிங் எல்லாமே வெளியில் போயிடும். ஸோ நம்ம ரொம்ப பாசிட்டிவாக மாறுறதுக்கு இந்த முத்ரா ஹெல்ப் ஆகும். மைண்டு லெவலில் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்ம மைண்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். மென்டல் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு இந்த முத்ரை பண்ணுறதுனால கிடைக்கும். இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா மென்டல் அலர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரொம்ப அவேராக இருக்கிறதுக்கு இந்த முத்ரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சின்ன பசங்க இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிசியாலாஜிக்கல் பெனிஃபிட். ஃபிசியாலாஜிக்கல் பெனிஃபிட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அந்த சங்கு முதிரைக்கு இருக்கிற பெனிஃபிட்டே தான் வாய்ஸ் வந்து ஸ்வீட் ஆகும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த சகஜ சங்க முத்ரா பண்ணதுனால ஸ்டாமரிங், அதாவது திக்கு வாய்ன்னு சொல்லுவோம். ஏதாவது வாய் பேசுறதுல ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த சகஜ சங்க முத்ரா பண்ணதுனால, சங்க முத்ராக்கும் இதே தான். ஸோ சகஜ சங்க முத்ரா பண்ணதுனால இதெல்லாம் சரியாகும். மெயினாக இந்த சஹஜ சங்க முத்ரா பண்ணதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டன் ஆகும். ஏதாவது ஸ்லிப் டிஸ்கோ இல்லாட்டி டிஸ்கில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, நம்மளோட அந்த ஸ்பைனல் கார்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த சஹஜ சங்க முத்ரா பண்ணதுனால அதெல்லாம் நம்ம சரியாகும். அடுத்தது என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆகியிருக்கு அப்படின்றது தெரியும். அது இல்லாமல் நம்மளோட டைஜஷன் அந்த 10 நாடிகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இதனால நம்ம டைஜஷன் வந்து நல்லா நடக்கும். அதே குஹுங்கிற நாடி வந்து நம்மளோட பாட்டம், தட் இஸ் நம்மளோட எஸ்கிரேட்டரி ஆர்கான் கிட்ட போகுது, அதாவது ஆனல் ஸ்பிங்ஸ்டர் மசில் கிட்ட போகுது. ஸோ இதனால என்னன்னா, அங்கே ஏதாவது பிரச்சனைகள், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பைல்ஸ் இருக்கலாம், ஹிமராய்ட்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் வந்து இந்த முதிரை பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன், தட் இஸ் பெருகுடல்லையோ சிறுகுடல்லையோ எந்த பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் இந்த முதிரை பண்ணால் சரியாகும். ஏன்னா இது மணிப்பூரக சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது, ஸோ இப்போ எல்லாமே ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம உடம்புல பிராண சக்தியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உடம்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்ம மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதிரை பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சங்கினி அப்படிங்கிற ஒரு நாடி வந்து நம்மளோட ஜெனிட்டல் ரீஜனுக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளோட சந்ததிகள் ப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளால ஹெல்தியான குழந்தைகளை பெற்றுக்க முடியும். ஸோ தட் இஸ் குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஹெல்தியான குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.